இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போனார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்த வழிகள், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் மறந்து போனார்கள். 2ஆம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த எத்தனை அற்புதங்கள், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்த சம்பவம், எகிப்தியர் அழிக்கப்பட்ட சம்பவம், இன்னும் கூட எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்தார், அற்புதங்களை செய்தார். மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். எதிராக வந்த சத்துருக்களை முறியடித்தார். எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக செய்தார். அந்த சந்ததியார் எல்லாரும் மரித்து போன பின்பு புதிய ஒரு சந்ததி எழும்புகிறது. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போனார்கள். ஆம், கர்த்தரை நாம் மறக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள்ல நம்ம வரிசையா வாசிக்கிறோம். ஒவ்வொருவர் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்கிறார், அம்மோனியர் கையில ஒப்பு கொடுக்கிறார், ஒவ்வொரு கானானியர் கையில ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தரை அவர்கள் மறந்ததுனால சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12:9 சாமுவேல் தீர்க்கதரிசி இதே வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாக்களின் கையிலும் விற்று போட்டார். ஆம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தன்னை மறக்கிற பொழுது, தன்னை விட்டு தூரமாய் போகிற பொழுது அவர்களுடைய சத்துருக்கள் கையிலே ஆண்டவர் விற்று போடுகிறார். அந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம்? அவர்களை இறுக பிடிக்கும் போது அவர்கள் முறையிட்டு தவித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களாம். ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆம், ஆண்டவர் நமக்கு விரோதமாக சத்துருக்களை எழும்ப பண்ணுகிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. உபாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை மறந்து போகிறதை நாம பார்க்கிறோம். அநேக காரியங்களில் நம்ம மறந்து போகிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சில நேரங்களில் சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது கர்த்தரை விட்டு விடுகிறோம், தூரமாய் போகிறோம், பின்வாங்கி போகிறோம், கர்த்தரை மறந்து போகிறோம், கர்த்தரை மறந்து போகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இக்கட்டான நேரத்துல, எத்தனை ஆபத்தான நேரத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்தார் அல்லவா? அந்த கர்த்தரை நாம் மறக்க கூடாது, அதை நினைக்க வேண்டும். அவர் செய்த உபகாரங்களை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தரை நாம் மறந்து விடக்கூடாது. எத்தனை இக்கட்டான நேரங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்களில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சுகத்தை, பலத்தை பெற்றுக்கொண்டோம். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை வறுமையான நேரங்கள், இயலாத நேரங்கள்,
எத்தனையோ நேரம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் நமக்கு சகாயத்தை அனுப்பி நம்மை தப்புவித்தார், சத்துருக்கள் கையிலே நம்மை தப்புவித்தார். அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் கூட எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் ஜனங்கள் என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள். விக்கிரக ஆராதனை தூபம் காட்டுகிறது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள் மறந்து. ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி கர்த்தரை மறந்து போகிறோம்? நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, எத்தனையோ காரியங்கள், செல்போன், இன்டர்நெட், இப்படி எத்தனையோ காரியங்கள் கர்த்தரை நம்ம மறக்க செய்கிறது, வேதத்தை மறக்க செய்கிறது, ஆலயத்தை மறக்க செய்கிறது. இன்றைக்கு நாம் மறந்து போகிறோம். நமக்கு கர்த்தருடைய வழியில விருப்பம் இல்லை, கர்த்தரை மறக்கிறோம். நம்முடைய நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது. ஜெப நேரத்தை நாம மறக்கிறோம். ஆண்டவரை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் கூட எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளோ ஒரு அங்கலாய்ப்பு, எவ்வளோ ஒரு பரிதவிப்பு. ஒரு பெண் தன் ஆபரணத்தை என்ன செய்ய மாட்டா? மறக்க மாட்டா. ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறக்க மாட்டா. ஆனா என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளோ ஒரு ஏக்கம் ஆண்டவருக்கு. இன்றைக்கும் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளை என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் பிள்ளை எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு ஆண்டவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவங்கள், நான் செய்த பாவங்கள், என் நினைவுகள் உம்மை விட்டு என்னை தூரமாய் என்னை கொண்டு சென்றது, உம்மை மறக்கும்படி செய்தது, என்னை மன்னித்து மீண்டும் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது மாயையை பின்பற்றி நாம சோரம் போகிறோம், மறந்து போகிறோம். அந்த மாயையிலே நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனைகள் இந்த உலக மாயையிலே சிக்கி தவிக்கிறது. கர்த்தரை மறக்கிறோம். மீண்டும் அவரிடத்திற்கு வருவோம். நாம் அவரை மறக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் எழும்புகிறார்கள், சத்துருக்கள் பெருகுகிறார்கள். அவர்கள் கையிலே நாம ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அநேக பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள் நம்மை இறுக பிடிக்கும் போது நாம் தவித்து போகிறோம். காரணம் என்ன? கர்த்தரை மறந்து போனோம். உபாகமத்திலே சொல்லப்பட்டபடி உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரை நாம் மறக்க கூடாது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே வருவோம். ஆண்டவரே, ஒருவேளை நானும் எண்ணி முடியாத நாளாய் ஜெபிக்க மறந்து விட்டேன் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க மறந்து விட்டேன் ஆண்டவரே, இதோ உம்மிடத்திற்கு நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏக்கத்தோடு நீர் எங்களை பார்த்து கேட்கிறீரப்பா. என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. உம்மை மறந்து போன பாவத்தை நீர் மன்னியும். உம்மை மறந்து போன நாட்களை நீர் மன்னித்து மீண்டும் எங்களை உம்மிடத்திற்கு சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள், குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே. அநேக சத்துருக்கள் மத்தியிலே நெருக்கம் ஆண்டவரே, இன்னும் கூட இறுக பிடித்து எங்களை ஆண்டவரே நெருக்கும் போது நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தவிப்புகள், சஞ்சரங்கள், நெருக்கத்தை மாற்றி ஆண்டவரே உம்மிடத்திற்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.